எல்லாருக்கும் பிடிச்ச ஈஸியா பண்ணக்கூடிய உதிரி உதிரியான கேசரி பண்ணலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். கொஞ்சமா இது கூட நான் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க ஆயில் வேணாம்னா நெய்யே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துக்கிறேன். இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஆயில்ல நான் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேன். அந்த ரவையை நான் இது கூட சேர்த்து வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி வறுக்கிறனால உங்களுக்கு கேசரி நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும். நீங்க எந்த டம்ளர்ல ரவை எடுத்திருக்கீங்களோ அதே டம்ளர் அளவுல ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணிய சூடு பண்ணிக்கோங்க. அந்த சூடு பண்ண தண்ணிய இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இது நல்லா கெட்டிப்படாம நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். நம்ம ஊத்தின தண்ணிய ஃபுல்லா ரவை நல்லா உறிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா தண்ணியில கலந்து இந்த ஃபுட் கலரை இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த டம்ளர்ல ரவை எடுத்தோமோ அதுல 1/2 டம்ளர் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் எடுத்து இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி கிளறும் போது கொஞ்சமா மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆகவும் பயந்துடாதீங்க. தண்ணி விட்டுருச்சுன்னு சிம்ல அடுப்பை வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்க கொஞ்சமா கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிக்கோங்க. குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வரும்போதும் கெஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டானாலும் 5 மினிட்ஸ்ல இதை செஞ்சு கொடுத்துடலாம் அவங்களுக்கு. நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.